நீலகிரி மாவட்டம் சந்தூரில் எருதுவிடும் விழாவில் மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக எருதாட்டம் நடத்தியதால் சந்தூர் ஊர் முக்கியஸ்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் எருதாட்ட நேரம் முடிந்துவிட்ட நிலையில் பாதியில் நிறுத்தப்பட்டதாக கூறி பந்தயத்திற்கு வந்த எருதுகளின் உரிமையாளர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு கள் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கள்ளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தும் வகையில் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கள் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி, உடுமலைப்பேட்டையில் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள கள் குறித்தான கருத்தரங்கத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மாநாட்டினுடைய நோக்கம் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்க வேண்டும்ங்கிறத அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் போனால் அதனுடைய விளைவுகளை விரைவில் இந்த அரசாங்கம், இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்க நேரிடும். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக வரையாடுகள் அவலாஞ்சி வனப்பகுதிக்குட்பட்ட கொள்ளேரி பெட்டா மலைத்தொடரில் குட்டிகளுடன் தென்படுகின்றன. அவலாஞ்சி மலைத்தொடரில் வரையாடுகள் வர துவங்கியுள்ளதால் முதலமைச்சர் கொண்டு வந்த நீலகிரி வரையாடு திட்டத்தின் மூலம் வனத்துறையினர் எடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைத்துள்ளதாக வனத்துறையினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு எவ்வாறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து விழிப்புணர்வு குறும்படம் எடுக்கப்பட்டது. மேலும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு கை காலில் அதிகளவு ரத்தம் வெளியேறினால் அதை உடனே தடுப்பது, அவசர நேரத்தில் எவ்வாறு செயல்படுவது குறும்படமாக எடுத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வை தற்காலிகமாக ரத்து செய்து துணைவேந்தர் அறிவித்துள்ளார். பதிவாளர் தேர்வை ஒத்திவைக்க அரசிடம் பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை அளித்திருந்ததை தொடர்ந்து துணைவேந்தர் ஜெகநாதன் வரும் மார்ச் 1ஆம் தேதி நடக்கவிருந்த பதிவாளர் தேர்வை தற்காலிகமாக ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேர்வு குறித்து பிறகு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் சென்னை வடகிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மும்மொழி கொள்கையை என்ற பெயரில் இந்தியை திணிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழி போருக்கு நிர்பந்திக்கும் பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மதுரையில் திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் துரை கோபால்சாமி தலைமையில் மும்மொழி கொள்கையை கண்டித்து திருவள்ளூர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிப்பதுடன் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்விக்கான நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க முயற்சிக்கும் பாஜக அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ராணிப்பேட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசு திட்டமிட்டு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிற்சாலை சட்டவிரோத உற்பத்தி தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்காத தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார அலுவலகத்தை தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு மனு அளிக்க முற்பட்டனர். அதற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தொழிலாளர்களை போலீசார் பேருந்து நிலையம் அருகில் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் கொத்தமங்கலம் சாலையில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரியை தடுத்து நிறுத்தி போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையில் லாரியில் வைக்கோல் கட்டுக்குள் 10 டன் ரேஷன் அரிசி மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து லாரியின் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் லாரியை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து காரியாபட்டி போலீசார் விசாரித்து வரும் நிலையில்
இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் குவிந்து கதறி எழுந்த சம்பவம் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 12 விளையாட்டு மற்றும் உடற்கல்வி இயக்குநர்களுக்கான பணி நியமன ஆணையினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் அரசு சட்ட கல்லூரிகளில் காலியாக உள்ள 12 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மக்கள் மன்றம் என்கின்ற திட்டம் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் உள்ள இணைப்பை வலுப்படுத்தும் என்று காவல்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மக்கள் மன்றத்தை தொடங்கி வைத்தார். தென்காசி ரயில் நிலையம் அருகே ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுக மாணவர் அணி சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்காசி தெற்கு மாணவர் அணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன், மாநில சுற்றுச்சூழல் அணி செயலாளர் பூங்கோதை ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழிபோருக்கு நிர்பந்திப்பதாக பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணித்து மொழிப்போருக்கு நிர்பந்திப்பதாக மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி, இளைஞர் அணி, மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பேராசிரியர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்தியை திணிக்க முயல்வதாக மத்திய அரசை கண்டித்து கடலூர் தலைமை தபால் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர திமுக செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் முன்னிலை வகித்து மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசாணை 33 ரத்து செய்து கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு மீண்டும் 25% ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனியில் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியினை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 30%த்திற்கும் மேலான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த அவசர கால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை மையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு மருத்துவமனையில் உள்ள புறநோயாளிகள் பிரிவில் கணினி மூலம் நோயாளிகளுக்கு பதிவு செய்யும் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்து நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது உள்ளிட்ட விவரங்களை அங்குள்ள மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.